அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு மேடையில். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் புரியும் தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேற எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, ஹரிஹர ராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா, அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாருன்னு போய் கேட்க சொல்லுங்க. ஒருத்தர் இருக்காரு தாவேகால தம்பி, அந்த தம்பி அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு மேடையில். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் அவர் வந்து எங்களை தலைவரை பற்றி பேசுவேன், நான் அவரை பற்றி எதுவும் பேசலை. தாவேகா தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்தும் நான் சொல்லலை. அந்த கருத்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன். தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்லை. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல அந்த கட்சிக்காரங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்னையை திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவரை மந்திரி ஆக்கிடுவாங்கன்ற மனநிலையில் ஒன்று பேசியிருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேற எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, ஹரிஹர ராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா, அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாருன்னு போய் கேட்க சொல்லுங்க. வேற ஏதாவது வீட்டு வாசலில் குண்டு விளாண்டுட்டு இருப்பாரு.